ஹே ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஆஷு வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் காஃபி கொடுத்தா தான் எழுந்திப்பேன்னு என் மைண்டு என்னை அறியாமலேயே செட் ஆகிடும். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சதுமே காஃபி தான். ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் லவ்லி கமெண்ட்ஸ். ஆனால் நான் எழுந்திரிச்சோடனே எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சுப்பா, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆமாம், எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது. பட் இதே நான் ஒரு ஜேர்னியாக போடுவேன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். வாட் ஐ டூ குக் இன் அ டே. இட்ஸ் ஒரு குக்கிங் டேயாகவே மாறிடும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. விலாக் முடிக்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி ஓவராக குக் பண்ணிட்டோமோ அப்படின்னு. பட் ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ரூம் தான். ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி மெஸ்ஸியஸ்ட் ரூம்னால் அது எங்களுடைய ரூம் மட்டும்தான். வாணிமா நல்லா ஃபோல்டெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. நான் அதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் சேர்த்து எடுத்து வச்சுருவேன். என்னவோ தெரியல, அந்த மடித்து எடுத்து வைக்கிறது பிடிக்கவே மாட்டேங்கி. ஆனால் எனக்கு ஆர்கனைஸ் பண்ண பிடிக்கும். அதுதான் உண்மை. ஸோ நானும் கடகடன்னு வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் வேறு ஏதாவது வேலை பார்க்க பிடிக்காமல் இருக்கலாம். வேலைன்னு இல்லை, ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த வேலை என்னாலலாம் பண்ண முடியாது, எவ்வளோ சொன்னாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னு. நான் ஆஷு அழகாக வச்சுருப்பான். நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு அவன் நீட்டாக வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆஃபீஸ் போகிற ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனில் வேகமாக போகணுன்ற கிளம்புற அவசரத்தில் போட்டு போயிடுவான். அண்ட் அர்வி கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் அர்வியோட கபோர்ட் தான். ஸோ அர்விக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நான் இங்கே அழகாக மடித்து வச்சுருப்பேன். கண்டிப்பாக அது நான் வீடியோவில் இன்னொரு நாள் காமிக்கிறேன். அது வேட்ரோப் வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் மார்னிங் டைம் அப்படின்னாலே நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எங்கள் ரிலேஷனில் ஒருத்தங்க மாங்காய் கொடுத்துருந்தாங்க. நான் மாங்காய் ஜாம் இல்லாட்டி மாங்காய் தொக்கு இந்த மாதிரி பண்ணலாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். டைம் கிடச்சா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் இந்த விளாக்கில் கண்டிப்பாக அது கிடையாது. வாட்டர்மெலன் ஜூஸ் நானும் என்னுடைய மாமியார், அதாவது நான் வாணிமா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்கள சேர்ந்து தான் பண்ணிவிட்டோம். அவங்க கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சரி நானே பண்ணிக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக எனக்கு ஐ ஹேட் ஜூஸ். அது ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் சரி, அது கூல் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இப்போ கொஞ்சம் இன்டேக் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஐ திங்க் இதுதான் நான் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் நினைக்கிறேன். ஜூஸ் கேட்டகரின்னு போனோம்னா ராஜிக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ. அது ஏன்னு எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஒன்று கசப்பு மருந்து கொடுத்த மாதிரியே நான் குடிச்சிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு இருப்பேன். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ மருந்து கொடுக்குற மாதிரியே குடிச்சிட்ருப்பேன். அண்ட் என்னைய மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஊடியில் நிறைய கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. ஆமாம். அண்டு உங்கள் யாருக்கெல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்குன்றதும் எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பலரசம் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பலரசம் பிடிக்குன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். எப்பயுமே நான் குடிச்சு முடிச்சுட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அதாவது நான் இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக என்னுடைய மாமியார் வச்சுப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நீட்டாக வச்சுப்பாங்க வீடை. அவங்க அளவுக்கு நமக்கு வராது. பட் அட்லீஸ்ட் அந்த இதை மெஸ்ஸி ஆக்காமல் அவங்க பண்ணுற ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க. நம்ம போய் கெடுக்காமல் இருந்தால் பெட்டரில். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை டம்ப் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேனோ அதை நீட்டாக கழுவி வச்சுருவேன். ரொம்பலாம் இல்லை, ஏதோ ஒன்று. மற்றபடி அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. அண்டு நான் இப்போ டேட்டா என்ட்ரி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு பண்ணிகிட்டு இருந்தனால நமக்கு பசிக்கும்ல, அதனால நான் 1 hour பிரேக் ஆர் 2 hours பிரேக் கண்டிப்பாக எடுத்துருவேன். அந்த டைமில் அருவியை குளிப்பாட்டுறது, அருவிக்கு சாப்பாடு கொடுக்குறது, அண்ட் அருவிக்கு தனியாக ஸ்பெஷலாக தான் செய்கிறது, அண்ட் நான் சாப்பிட்றது. ஏன்னா நான் யூஸ்வலாக மதியானம் குக் பண்ண மாட்டேன், காலையில் நான் எந்திக்கவே மாட்டேன். இதுதான் ஒரு நியாயமான உண்மை. ஸோ எனக்கு லேட்டாக தான் நான் எந்திப்பேன். அண்டு மதியானம் ஆப்வியஸாக நான் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் வீடியோஸ் எடுக்கிறனால என்னால் குக் பண்ண முடியாதுன்றனால வாணிமாவே எல்லாமே பார்த்துப்பாங்க. அண்டு எனக்கு எக் என்னன்னு தெரியல, டெய்லி எக்னாலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால என்னவோ வெயிட் போடுதா என்னன்னு தெரியல, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் எக் வைக்கும் போது நமக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் நான்வெஜ்னால் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்றனால எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவியும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்டு யூஸ்வலாக உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா
வெஜ்ஜு பார்த்தா தான் நான் கொஞ்சம் தெரிச்சு ஓடுற மாதிரி தெரியுது. ஓரளவுக்கு பிடிக்கும். வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும், சோயா பிரியாணி பிடிக்கும். ஆனால் வந்து இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதே மாதிரி நான் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்டாலும் சரி, ஸ்நாக்ஸ் வாட்டெவர் இட் இஸ், நான் என்ன சாப்பிட்டாலும் சரி டிவி பார்க்காம நான் சாப்பிடவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து டிவினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன். ஸோ ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. அர்விக்கு வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து நான் வந்து சத்து மாவு கொடுப்பேன். அண்ட் சத்து மாவு வந்து அவனுக்கு மோஸ்ட் ஃபேவரேட். அன்றைக்கின்னு பார்த்து பனகற்கண்டு காலி ஆயிடுச்சு அப்படின்றனால வந்து அவனுக்கு வந்து ப்ரௌன் சுகர் போட்டு கொடுத்தேன். எங்கே சாப்பிட மாட்டானோன்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எப்போ கொடுத்தாலுமே ட்ரஸ்ட் வர்த்தியாக இது வந்து ஹோம்மேடு சத்து மாவு தான். அண்ட் சத்து மாவுக்கு அப்புறம் அண்ட் ஆல்சோ பனானா பவுடர் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈவினிங் டைம் ஒரு 6 o'clockனாலே கொஞ்சம் கிராங்கி ஆவாங்க. அந்த டைம் நம்ம ஒரு ஃபுட் கொடுத்தோம்னா நல்லா மம்மு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து அர்வி குக் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு பிடிச்சது எனக்கு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். அவனுக்கும் ஓரளவுக்கு ஊட்டிட்டு அவனும் வந்து வாக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நைட் டைமே வந்துடுச்சுன்னா பாருங்களேன். ஆமாங்க, நான் வந்து அவனுக்கு பார்த்துட்டு சரி நம்ம கொஞ்சம் விலாக்ஸ் எடுக்கலாம். அப்புறம் ஊடையில் வந்து நான் நிறையா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அது எல்லாமே பேக் டு பேக் நம்ம இந்த சேனலில் வரும். அதே ஆஸ்ட்ரா டைரிஸ் தான், வேறு பேஜ் மாற்றமே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் நைட் டைம் ஆனாலே எனக்கு ஏதாவது குக் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி நமக்கு பிடிச்சது எதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாணிமாட்ட கேட்டு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, உப்புமா தாங்க பண்ண போகிறேன். ஆமாம், நான் உப்புமாலே வந்து பேபிஸ்க்கும் சேர்த்து, அதாவது அர்வியும் எப்படி சாப்பிட்லாம். அர்விக்கு வந்து மெயின் டார்கெட் வந்து என்னென்னா நெய் ரொம்ப பிடிக்கும், தயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெய் கலந்து இருக்கிறனால நம்ம வந்து உப்புமா பண்ணலாம், நெய் உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக பல ரிசர்ச்க்கு அப்புறம் என்கிட்ட வந்து எப்போயுமே இந்த டைரி இருக்கும். நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ்லாம் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. பட் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் போய் பாருங்கள். எப்போயுமே குக்கிங்னாலே வந்து இந்த டைரி வந்து நான் பக்கத்தில் வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் உப்புமானாலே வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் கிடையாது. பட் நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் செஞ்சு சாப்பிட்டு நானே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ரவையை வந்து அது ரோஸ்டட் ரவையாக இருந்தாலும் சரி, நார்மல் ரவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன் இன்றைக்கி. ஆக்சுவலி இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஆனால் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்திருக்கும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரோஸ்ட் ஆயிருக்கா இல்லை நார்மலாக ஆக்டிங் விட்டுட்ருக்கா அப்படின்றத வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எந்த மாதிரி ரவை உப்புமா வைப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும்ல, ஏன்னா சூடாக போட முடியாது. அதுக்கப்புறம் அதே பேனில், அதே சட்டியாக கடாய், அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, கடுகு போன தடவை இதை மிளகுன்னு சொன்னப்போ ஒரு பெரிய பிரளயமே வந்துச்சு. கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டால் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து அந்த எண்ணெயோடு மிங்கிள் ஆகும்போது நீங்கள் ஸ்மெல் பண்ணும் போதே அப்படி தாளிப்பு ஸ்மெல் வரும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் உளுந்து போடணும். ஏன்னா உளுந்து வந்து ரொம்பவே சத்து. அண்ட் நம்ம வந்து உப்புமாக்கு போடும் போது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உப்பு இந்த தடவை நான் பண்ணும்போது லைட்டாக உப்பு கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. பிகாஸ் இது நமக்கு ஃபஸ்ட் டைமில், அதனால உப்பு வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். ஏன் நான் போட்டதில்லை, மேபி அர்விக்கு குக் பண்ணுற மைண்ட் செட்லேயே போட்டுட்டேன்னு தெரியல. யூஸ்வலாக அர்விக்கு பண்ணும்போது வந்து நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நார்மல் சால்ட்டே கொடுத்துருவேன். பிகாஸ் அர்விக்கு 1 year ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்றனால அதை வந்து நல்லா கிண்டி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். அப்புறம் அதில் கொஞ்சம் ஆனியன், லைட்டாக இந்த பொரிப்பு வரும்போதே நம்ம ஆனியன் எல்லாமே போட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதுவும் அந்த ப்ரௌனிஷாக வரணும்லாம் அவசியமே கிடையாது. அந்த கிளாஸ் டெக்ஸ்சரில் வரணும். அதாவது ஒரு ஆனியன் பார்க்கையே வந்து அந்த ஒயிட்டிஷாக இருக்கும். ஒயிட்டிஷாக வரும்போது வந்து செம்மையாக இருக்கும். இந்த ஒயிட்டிஷ் வந்தால் போதும். இதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, சில்லி
க்ரீன் சில்லி இந்த க்ரீன் சில்லியை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டோம்னா இந்த டெக்ஸ்சரில் வரும். ஆனால் இந்த டெக்ஸ்சருக்கு அப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இருக்குது. என்ன தெரியுமா? வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரவை எடுக்கிற அளவை பொறுத்து. அண்ட் அந்த இதில் நான் நெய் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நெய் வந்து கொஞ்சம் அந்த கொதிப்பு வரும்போது நெய் ஊற்றினோம்னா செம்மையாக இருக்கும். அதுவும் அருவிக்கு வந்து நெய் ஃப்ளேவர் தான் இதில் மெயின் அப்படின்றனால வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரவை நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, அந்த ரவையை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும், மொத்தமாக தட்டக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டக்குன்னு அதை வந்து வதக்கி விடுறீங்களோ அது வரைக்கும் நல்லது. இல்லாட்டி எனக்கு வந்த மாதிரி கட்டியாக தான் வரும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, தண்ணி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன்ல தண்ணி ஊற்றி பண்ணணும்னு. பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்டாக நெய்யை வந்து பண்ணோம்னா அது இறுகி அது எல்லாமே குழஞ்சி ஒரு டெக்ஸ்சரில் வரும் பாருங்கள். அது அருவிக்கு கொடுத்தோம்னா அவன் ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுவான். அண்ட் இங்கே எல்லாருக்குமே ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது தான் வழக்கம். ஆனால் நான் யோசித்தேன், சரி நமக்கு வந்து ஆல்ரெடி இன்னொரு இது இருக்கே, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் வரிசையை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் குக் பண்ணுவீங்களா? இல்லை உங்கள் அம்மா அப்பா குக் பண்ணி கொடுப்பாங்களா? இல்லை உங்கள் மாமியார் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. குக்கிங்லேயே ஆக்சுவலி எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஆனால் வெஜ்ஜில் வந்து நான் வந்து ரொம்ப பண்ணவே மாட்டேன். பிகாஸ் நமக்கு தான் வெஜ்ஜு பிடிக்காதில்ல. அதனால எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஆஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாக ஆஷு வந்து இது வந்து சாப்பிட்டா வயிறு நிறையாது, எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவான். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா சுகர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. சுகர் பிடிக்காதுன்றதை விட அவங்களுக்கு வந்து இனிப்பே ரொம்ப பிடிக்காது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. உடையில நம்ம தலைவாக்கு கொடுக்காமல் இருப்போமா? எஸ், அவர் வந்து ரொம்ப யம்மியாக இருக்குது, யம்மி வாவ். இப்போ பாருங்கள், நோட் பண்ணுங்களேன், வாவ் அப்படி சொல்லுவான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு நான் வந்து ப்ரெட் ரோஸ்ட் சாப்பிடணுன்றது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு, அதான் வேணும் அப்படின்னு. ஸோ அதனால வந்து நான் ப்ரெட் டோஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் டோஸ்ட் பண்ணும்போதே என் பையன் சும்மா இருப்பானா? இல்லை, எனக்கும் தாங்க மம்மி அப்படின்னா. பட் எனிவே நான் அதில் வந்து கீ ஊற்றி தான் பண்ணனால அது கூட கொஞ்சம் அவனுக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஹர்வீஸ் ஃபேவரட் இஸ் கீ. அதனால சுட பண்ண ப்ரெட் டோஸ்ட்டும் ரெடி. அண்ட் ஆல்சோ எல்லாருக்கூடையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நானும் சீக்கிரமாக கிச்சன்லேருந்து இடத்த காலி பண்ணுங்கடான்னு கிளம்பிட்டேன். எஸ், இப்படி தான் நாங்கள் எப்போயுமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். நைட் டைம்னாலே சேர்ந்து சாப்பிட்ற வழக்கம் மட்டும்தான். ஐ ஹோப் யூ ஆல் லவ் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.